வணக்கம், சிஎன்பி கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் என்ன சமையல் செய்ய போகிறோன்னா பூண்டு குழம்பு. பூண்டு குழம்புக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்ப்போம். பூண்டு 1 கப்பு, சின்ன வெங்காயம், தக்காளியை 3 தக்காளி அரைச்சது, புளி கரைசல், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தாளிக்க உளுந்தம்பருப்பு, கடுகு, வெந்தயம், ஜீரகம். ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. நல்லெண்ணெயை ஊற்றிக்குவோம். கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பூண்டு குழம்புக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிக்க எடுத்ததை அதில் போட்டுருவோம். அடுத்தது சின்ன வெங்காயம், பூண்டு. இது மெயினாக பூண்டு தான் போடணும், அதனால் கொஞ்சம் கூடவே போட்டுக்கணும். கொஞ்ச நேரம் பூண்டு வதங்கட்டும். மஞ்சள் தூள், உப்பு. பூண்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. அடுத்தது தக்காளியை அதில் ஊற்றிடுவோம். தக்காளி கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும், அதான் கிரேவியாக. தக்காளி நல்லா வதங்கின உடனே மசாலாத்தூள், மிளகாய்த்தூள், அடுத்தது மல்லித்தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோம். மசாலாலாம் நல்லா வாசம் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி அதில் ஊற்றிடுவோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். இதே மாதிரி காரசாரமான பூண்டு குழம்ப நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது நல்லெண்ணெயில் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சமையலில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.